ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நான் தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்துடலாம் வாங்க. 2 கப் மைதா, தேவையான அளவு தண்ணி, 1/2 கப் தயிர், 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக பட்டர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சமாக எள்ளு. எள்ளு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கார்லிக் நான் வேணும்னா எள்ளுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக கார்லிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம். மாவில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வச்சுருக்க தயிர், எண்ணெய், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண அப்புறமா தேவையான அளவு தண்ணீர் விட்டு நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப அது கையில் ஓட்டும், அதனால கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு 2 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மூடி நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம நான் ரெடி பண்ணிடலாம். மாவை இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக இல்லாமல் நீல வாக்கில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக நம்ம எள்ளு போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா அது அழகாக ஒட்டிக்கும். உங்களுக்கு எள்ளு வேணான்னா நீங்கள் கார்லிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அழகாக ஒட்டிக்கும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற நானை போட்டு எடுத்துடலாம். இது மாதிரி ரெடியான அப்புறம் நம்ம இது மேலே கொஞ்சமாக 2 பக்கமும் பட்டர் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.